அனைவருக்கும் வணக்கம். 2ஆம் தேதி ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுகிறாரு. கரூரில் எங்களுக்கு கணக்கு முடிக்க வேண்டியிருக்குது. கரூரில் திமுக இங்கே தலைவர் தொற்றுச்சு, எங்கள் மக்களை தொற்றுச்சு, அதுக்கு கணக்கு முடிக்க வேண்டியதாக இருக்குது. கரூரில் கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி காவல்துறை மூலியமாக எங்கள் மக்களை ஸ்டாலின் கொன்றுக்கு வச்சு விட்டார். உதயநிதியுடைய வாழ்க்கைக்காக கரூரில் 41 வீடுகளை காவல்துறை மூலியமாக ஸ்டாலின் கொன்று குவித்து விட்டார். அந்த கணக்கை நாங்கள் தீர்க்க போகிறோம், நாங்கள் தீர்க்காம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா பேசுறாரு. அந்த கணக்க வழக்க முடிக்காம விட மாட்டோம். எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதுக்கான பதில். எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதுக்கான பதில். இதை எடுத்துக்கிட்டு திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் போகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு, இவர் இந்த மாதிரி சிபிஐயில் வழக்கு இருக்குது, கரூர் வழக்கு, அதில் யார் குற்றவாளி அப்படிங்கிறத சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான வழக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷனில் இருக்கும்போது திமுக தான் காரணம், ஸ்டாலின் தான் காரணம், காவல்துறை தான் காரணம்னு சொல்லி ஆதவர்ஜுனா எப்படி பேசலாம்? அவர் அப்படி பேசுகிறதுக்கு அவருடைய பதவியை பறிக்கணும், அவர் மன்னிப்பு கேட்கணும். இது போன்று அவரை திருப்பி பேசக்கூடாது. இதை அவர் விஜய் அதை கண்டிக்கணும். விஜய் கண்டிக்கலை. அப்போ விஜய் எங்கள் மேலே பழி போடுறாரு, ஆதவர்ஜுனாவும் பழி போடுறாரு. அப்போ இதுக்கு எங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், அவருடைய பதவி பறிக்கணும்னு சொல்லி திமுக டெல்லியில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் போய் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு விசாரணையை உடனே பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் எடுத்துக்கிச்சுங்க. எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வருது. ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், திமுகவுடைய அந்த வழக்கறிஞர் அணி இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான அணி. செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த ஊழல் வழக்கில் போகிறார்ல, அதில் ஒரு ஹியரிங் பார்த்தீங்கன்னா 40 லட்சம் ரூபா ஒரு வக்கீல் அந்த செந்தில் பாலாஜி வழக்கை அவர் இது பண்ண வர்றாருல, வாதாட வர்றாருல, 40 லட்சம் ரூபா. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் இருக்காங்கள்ல, லீடிங் வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், பாஜகவை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர், அவங்கெல்லாம் செந்தில் பாலாஜிக்கு ஆஜராகி பேசினாங்க. 40 லட்சம் ரூபா வரையும் பார்த்திங்கன்னா இது. அப்போது டெல்லியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா லாபி நிறையா இருக்குது திமுகவுக்கு. அப்போது டேரெக்டாக கொண்டு போய் டெல்லியில் வச்சு மாட்டி விட்டாங்க. இப்போ சென்னை இருக்க உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போட்டிருந்தா, இந்த வழக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூடு பிடிச்சிருக்காரு. திமுக அந்த வழக்கு போட்டுச்சு, அதை நாங்கள் எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிற போயிடுவாங்க. இது டெல்லியில் போட்டனால கண்டிப்பாக இந்த வழக்கில் விஜய்க்கு எதிராகவும் ஆதவர்ஜுனாவுக்கு எதிராகவும் தான் தீர்ப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போயே நம்ம கணிக்கிறோம். ஏன் அப்படின்னா, இப்போ இவர் ஆதவர்ஜுனா ஸ்டாலின் தான் கொன்று குவிச்சார் காவல்துறை மூலியமா அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவார். ஆனால் பதிலில் வாதம் பார்த்திங்கன்னா, காவல்துறை வச்சாங்கன்னா ஒட்டுமொத்தமாக விஜயுடைய அந்த மண்குதிரை இருக்குல்ல, அது திமுக தான் காரணம், ஸ்டாலின் தான் கொண்டு குதிச்சாருன்னு அது அப்படியே இது பண்ணுறாரு. ஏன்னா காவல்துறை தெளிவாக சொல்லுவாங்க, நாங்கள் 10,000 பேருக்கு தான் அனுமதி கொடுத்தோன்னு. அது நம்மளுக்கே வெளிப்படையாக தெரியும். ஆனால் எவ்வளோ பேர் வந்தாங்க? லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க. கிட்டத்தட்ட 60,000 பேருக்கு மேலே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருக்குது. ஏன்னா நம்ம அந்த ஸ்டாம்பேட் நடக்கிறதே பார்க்குறோம். விஜய் அப்படியே நாமக்கல்லேருந்து கரூர் உள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. லட்சக்கணக்கான ஆட்கள் திரள்றாங்க, ஆயிரக்கணக்கான ஆட்கள் திரள்றாங்க. அப்படியே விஜய் என்ன பண்ணுறாரு, அதுவரை முகத்தை காமிச்சிட்டே வந்தவர் முகத்தை காமிக்காமல் உள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. உடனே அந்த விஜய் அந்த வாகனத்தை பார்த்தோன்னே ஒரு 6 மணி அந்த மாதிரி டைமிங்கில் அப்படியே அந்த மக்கள்லாம் ஆளாலையா ஓடி அந்த கூட்டம் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ காவல்துறை சொல்லுவாங்க, அப்படி கூட்டம் அதிகமான நாங்கள் சொன்னோம், 50 மீட்டருக்கு முன்னாடி நீங்கள் பேசிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் விஜய் அவர்கள் என்ன பண்ணார், இல்லை நாங்கள் அந்த குறிப்பிட்ட இடத்துல தான் பேசுவோம், ஏன்னா ஏற்கனவே பேசின பாயிண்டில் மைக் வேலை செய்யலை, பக்கத்தில் தள்ளி நின்று அந்த மாதிரி பேசுனால, அப்போ இந்த இடத்துல நான் பேசணும் அப்படின்ட்டு அவர் தான் என்ன பண்ணார், அந்த குறிப்பிட்ட இடத்த கேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆதாரமாக மேலே ஏறின உடனே அவர் போலீஸுக்கு நன்றி, எங்களுக்கு ஒதுக்கி விட்டு பாதையை செட் பண்ணி கொடுத்தீங்க அப்படி சொல்லுவார். அப்போது நாங்கள் விஜய்க்கு பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு தான் கொடுத்தோம். விஜய் அவர் தான் கூட்ட நெரிசல் இருக்குதுன்னு சொல்லி 50 மீட்டர் தள்ளி நின்று பேசுன்னு சொல்லி அவர் தான் அந்த பாயிண்டில் பேசுன்னு சொன்னார் அப்படின்னு அதை எதிர்த்து வைப்பாங்க. அடுத்து புஷியார் அவர்கள் 12 மணிக்கே விஜய் வருவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால விஜயோட ரசிகர் காலையில் 7 மணிலேருந்து தவம் காக்குறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு, தண்ணி, சோறு, பாத்ரூம் வசதி எதுவுமே இல்லை. ஆண்கள் பெண்கள் எல்லாமே இருக்காங்க. அப்படி அவங்க காலைல 7 மணி வரை 7 மணி இருந்து இருக்கிறாங்க. விஜய் இரவு 7 மணிக்கு வர்றாரு. அப்போ அந்த கூட்ட நெரிசலில் மயக்கம் போட்டு அவங்க சாப்பாடு தண்ணி இல்லாமல் அவங்க விழுந்தாங்க. அப்போ இந்த விஜய் லேட்டாக வந்தது தான் இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு முக்கியமான காரணம். நாங்கள் முழு பாதுகாப்பு கொடுத்தோம், முழு ஒத்துழைப்பு கொடுத்தோம். இதே மாதிரி தான் எடப்பாடி அவர்கள் போன வாரம் கூட்டம் நடத்தினார். அதில் எந்த அசம்பாவிதம் நடத்தலை. இப்போ அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா விஜயோடைய ரசிகர்கள், விஜயோடைய தொண்டர்கள் அத்துமீறாங்க அப்படிங்கிற விஷயத்தையே காவல்துறை சொல்லுவாங்க. காவல்துறை விஜயோட ரசிகர்கள் அத்துமீறிய வீடியோ உச்சநீதிமன்றத்தில் போட்டு காமிச்சாங்கன்னா உச்சநீதிமன்ற அந்த நீதிபதி பார்ப்பார், என்னப்பா அது
இப்படியா மரத்தில் ஏறுறது, இப்படியா போஸ்ட் மரத்தில் ஏறுறது, இப்படி மரத்தில் ஏறி போஸ்ட் மரத்தில் ஏறுனதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குன்னா அதுக்கு எப்படி காவல்துறை காரணமாக இருக்கும்? ஏன்னா காவல்துறை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களா மரத்தில் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு சொல்லி ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் கம்பத்தில் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வீட்டுக்கு ஏறக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் வந்து இந்த நிபந்தனைலாம் விதிச்சோம். அதுக்கப்புறம் ஏன் உங்கள் ரசிகர் போகிறாங்க நீங்கள் தடுக்கலை சொல்லி அதை அப்படியே விஜய் அவர்கள் மேலே தான் வந்து பாயும். அப்போது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து போகுது. அந்த வழக்கு போச்சுன்னா நம்மளுக்கு தெளிவாக தெரியுது, இந்த வழக்கில் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லி தான் காவல்துறை வந்து கொண்டாங்க அப்படிங்கிற இந்த விஷயம் இருக்குல்ல, அது வந்து அப்பட்டமாக பொய் அப்படிங்கிற மாதிரி ஆயிரு. ஏன்னா காவல்துறை வேலையை செஞ்சாங்க. விஜய் அவர்கள் வந்து அவருடைய வேலையை சரியாக செய்யலை. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் ஏன் ஸ்டாம்பேட் நடக்கலைன்னா விஜய் அவர்கள் அங்கெல்லாம் சொன்ன டயத்துக்கு போயிட்டாருங்கிறத ஒரு பேஸாக வச்சு போலீஸ் வந்து வாதாடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல விஜய் அவர்கள் அவர் சொன்ன டைம் என்ன, அவர் வந்த டைம் என்ன, புசியார் 12 மணிக்குங்கிறாரு, ஆனால் அவர் வந்தது 7 மணிக்கு. அப்போ இந்த டைமிங்கை வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் அந்த திமுக சேர்ந்த வழக்கறிஞர் வந்து எடுத்து வைப்பாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் கண்டிப்பாக அந்த கேஸ் வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக தான் மெயினாக வந்து திரும்பும். விஜய் அவர்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வழக்கை பொறுத்தவரையும் இந்த ஆதா ஒரிஜினாவுடைய இந்த பேச்சுக்கு கண்டிப்பாக ஆதா ஒரிஜினாவுக்கு ஆப்பு வந்து இருக்குது. ஏன்னா இந்த வழக்கு வந்து சிபிஐட்ட வந்து இருக்குது. கிட்டத்தட்ட செப்டம்பர் 27 இதுவரை சிபிஐ வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. திமுக காரணம்னு சொல்லி செந்தில் பாலாஜி காரணம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு வந்து என்ன தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க. அப்போ வந்து தேர்தலை இவங்க ஜெயிச்சிட்டாங்க. அந்த வழக்கு வந்து இவங்க தான் சிபிஐ மாற்றணுன்னாங்க. அப்போ எல்லாமே இப்போ இவங்க ஆட்சி திமுக ஆட்சி திருப்பி வந்துருந்து இப்போ இவர் ஆதா ஒரிஜினா பேசினா கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ வந்திருக்காது இவங்க ஆட்சி. அப்போ இவங்களே என்ன பண்ணலாம், கரூர் சம்பவத்துக்கு காரணம் யார், எந்த போலீஸு யாருன்னு சொல்லி இவங்களே கண்டுபிடிச்சி இவங்களே அதை பற்றி என்ன இன்னும் எல்லாம் பண்ணலாம். ஆனால் காவல்துறையிலேருந்து எல்லாமே இவங்கள தானே இருக்குது. ஆனால் அதை பண்ணாமல் இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் மட்டும் வச்சுக்கிட்டு எந்த ஆதாரம் இல்லாமல் வச்சுக்கிட்டு அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. நல்லா தெரியுது. ஆதா ஒரிஜினா அவர்கள் திமுக வச்சு இந்த மாதிரி ஒரு கார்னர் பண்ணுறாங்க. எங்களை திமுக வந்து இந்த மாதிரி கரூரில் எங்களை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இதை வச்சு ஒரு கார்னரிங் அரசியல் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. அது மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியுது. வெளிப்படையாக நம்மளுக்கு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ஆதா ஒரிஜினா என்ன பண்ணுறாரு, கரூரில் வந்து கணக்கு தீர்க்க வேண்டியிருக்கு உதயநிதி அப்படின்ட்டு. உதயநிதி வாழ்க்கைக்காக தான் நீங்கள் கரூர் மக்களை கொன்று குவிச்சிங்க. ஆனால் அதே நேரத்தில் ஸ்டாலின் என்ன பேசுகிறாருன்னா, யாராவது சொந்த கட்சிக்காரங்களே கொலை ஒன்று நினைப்பாங்களா, அவங்க வந்து இறக்கணும்னு நினைப்பாங்களா, இது வந்து விபத்து அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணுறாரு ஸ்டாலின். அந்த வீடியோ போட்டு காப்பாங்க. அப்போ விபத்துன்னு பதிவு பண்ணுறவர் விஜய் மேலேயே தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறவர் எப்படி வந்து அவர் வந்து இந்த மாதிரி பண்ண விட்டுருப்பாரு. அங்கே இருக்க சிடிசி ஃபுட்டேஜ் எல்லாம் எல்லாத்தையும் பார்த்தா தெரியும். அந்த நம்ம பார்க்கும்போதே அதெல்லாம் வந்து செயற்கையால் ஏற்படுத்தலை. இந்த மதியனுடைய மனைவி சொன்னாங்க பாருங்கள், மொளாப்படி தூக்கிட்டா, கத்தி வச்சு குத்திட்டாங்க, பள்ளத்தை தோண்டிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இயற்கையாக நடந்திருக்குது. அந்த ஸ்டாம்பேட் அப்படிங்கிறது யார் மேலேயும் பொறுப்பு சொல்ல முடியாது. நம்மளை பொறுத்தவரை விஜய் லேட்டாக வர்றாரு, அதில் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாமே ஒழிஞ்சு, அது எப்படின்னா விஜய் வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே விட்றாரு. முன்னாடி ஏழுக்காரு, பின்னாடி ஏழுக்காரு, நடுவில் ஒரு வாகனம், ஆல்ரெடி மக்கள் கூட்டம் நெரிசலாக இருக்குது, உள்ளே வர்றாரு. அப்படி அவர் உள்ளே விட்டு கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா விஜய் வண்டியை நோக்கி எல்லாருமே முன்னோக்கி போகிறாங்க. அப்போ விஜய் ரசிகனை பொறுத்தவரை என்னென்னா விஜயை பக்கத்தில் பார்க்கணும்னு. அப்போ அந்த கூட்டம் ஒரு ஆள் நிற்க வேண்டிய இடத்துல 2-3 பேர் நிற்கிறாங்க. அப்போ இங்கே கூட்ட நெரிசல் ஏற்படுது. அந்த நின்ன இடத்துல கூட்ட நெரிசல் வந்து ஏற்படுது. அதுதான் காரணம். அந்த காரணத்தினால தான் நடந்துச்சு அப்படிங்கிறது வெளிப்படையாக தருது. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் கேட்ட இடத்த கொடுக்கல, நாங்கள் வேறு இடம் கேட்டோம், அந்த இடம் கேட்டோம், இந்த இடம் கேட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க வார்த்தை வைப்பாங்க. அப்படி இவங்க அப்படி வார்த்தை வச்சா கூட போலீஸ் வந்து நீங்கள் நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. இந்த ஸ்டாலின் தான் அப்படின்னு சொன்னார்லாம் ஆதா ஒரிஜினா, அதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க பக்கம் விஜய் அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வரும். இந்த வழக்கில் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம சொல்லிருக்கோம்ல, ஏன்னா சிபிஐ வந்து கூப்பிட்டு விஜய் அவர்களை விசாரித்தாங்க, அது இருக்குது. ஏன் விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா A2 யார், ஆதா ஒரிஜினா இருக்குது. அப்படி இருக்கவங்கள நீங்கள் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆட்களாக இருக்கவங்கள நீங்கள் இப்படி பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு பதவியை பறிக்கிறது கூட. அடுத்து இதுக்கு மேலே இந்த மாதிரி கரூர் சம்பவத்தில் திமுக தான் காரணம்னு சொல்லி நீங்கள் பொது வழியில் பேசக்கூடாது அப்படிங்கிற வாய் அடைக்கிற வேலையை வந்து திமுக வந்து பார்த்துருச்சு. இதுக்கு மேலே பேச மாட்டாங்க. இந்த வழக்கு போயிடுச்சு. இந்த வழக்கில் எப்படி தீர்ப்பு தான் சரி, இதுக்கு மேலே வந்து ஆதா ஒரிஜினா கரூர் சம்பவத்துக்கு காரணம் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல முடியாது. திமுக